ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்முடைய பதிவு முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான தேர்வு எப்பொழுது ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பாங்க. இந்த ஆண்டு பிஜிடிஆர்பிக்கான எக்ஸாம் உண்டா இல்லையா, எக்ஸாமுக்கு படிக்கலாமா படிக்க வேணாமா அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஷன்லேயே இருக்கோம். ஸோ அதற்கான ஒரு தீர்வாக இந்த வீடியோ அமையும். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டிஆர்பியிலேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு 2024 ஆனுவல் பிளானர் ஜனவரி மந்த்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இந்த இயர் 2025 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஜனவரி மந்த்து க்ளோஸ் ஆகிடுச்சு, பிப்ரவரி ஸ்டார்ட்டு. ஆனால் இன்னும் ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இடையில் டிஆர்பி என்ன பண்ணலைங்க, லாஸ்ட் இயர் ஆனுவல் பிளானர் படி நடக்க வேண்டிய எக்ஸாம்ஸ் கரெக்டாக கொண்டு செல்லலை. ஓகேங்களா? ஆனால் டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம்ஸ் சொன்ன மாதிரி டென்டேட்டிவாக எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணாலும் அது ஓரளவு எல்லா எக்ஸாமும் அவங்க கரெக்டாக வச்சிட்ருக்காங்க. இப்போ டிஆர்பியில் தான் எக்ஸாம்ஸ் தொய்வு ஏற்பட்டது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டோடைய தொடக்கத்திலேயே டிஆர்பி என்ன பண்ணிட்டாங்க, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் என்ன பண்ணியிருக்காங்க, எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணி இந்த ஆண்டின் தொடக்கம் நல்ல தொடக்கமாக தொடங்கி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது, எக்ஸாம் டேட்டு க்ரியேட் பண்ணுறது, ஓகேங்களா, நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறது, இது எல்லாமே டிஆர்பியோடைய வேலை. ஓகேங்களா? இதில் நமக்கான வேலை, நமக்கான பங்களிப்பு அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேர்வுக்கு படித்து எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணி தேர்வில் நம்ம என்ன பண்ணணும், தேர்ச்சி பெற்று அரசு வேலைக்கு வரணும். நம்முடைய வேலை இதுதான். ஓகேங்களா? நான் இதை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆனுவல் பிளானர் விட்டுட்டு அதுக்கப்புறம் எக்ஸாமுக்குரிய நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸாம் எழுதுகிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அந்த இடைப்பட்ட காலத்தில் நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் நம்முடைய கோலை அச்சீவ் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? இது உங்களுக்கும் நல்லா தெரியும். அதே மாதிரி நம்ம ஒரு போட்டி தேர்வில் பங்கு பெற்று போட்டியில் வெற்றி பெறணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்முடைய இலக்கு மட்டும்தான் முக்கியமானதாக இருக்கணும். சரிங்களா? இது எதற்காக சொல்கிறேன்னா, அடுத்தவர்களுடைய வேலையெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது, மைண்டில் செட் பண்ணிக்கக்கூடாது. இப்போ நமக்கு நம்முடைய சப்ஜெக்டில் 8 யூனிட் இருக்குன்னா யாராலையுமே அந்த யூனிட் ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. ஸோ நம்ம எப்படி தான் படிச்சுட்டு போனாலும் அவங்க வேறு ஒரு டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம எவ்வளோ தான் ப்ராக்டிஸ் பண்ணாலுமே நம்மளால் ஃபுல் மார்க் நம்மளால் என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ஸோ கட்டுறது கையளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் போட்டித் தேர்வுன்றது. நம்ம இந்த டாப்பிக்கில் அதிக இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுட்டு போவோம். இம்பார்ட்டன்ட் கொடுக்காத டாப்பிக்கில் நமக்கு என்ன வரும், கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும். ஓகேங்களா? நான் இதை எதற்காக சொல்கிறேன்னா, நீங்கள் யூனிட்டில் லைட்டாக டச் பண்ணிட்டு போகிறத விட இந்த காலம் உங்களுக்கான நேரமாக எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூனிட்ஸ் எல்லாத்தையும் நல்லா கவர் பண்ணுங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்மளால் 200க்கு அதாவது ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலைனாலும் பரவாயில்ல, ஓரளவு கட் ஆஃப்குள்ளே நம்ம வந்துட்டால் அதுவே நமக்கு போதும். ஓகேங்களா? நமக்கு என்ன வேணும், கவர்மெண்ட்டு ஸ்கூலில் ஒரு சீட் வேணும், ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வேணும். அதற்கு என்ன பண்ணணும், அதற்கு நம்முடைய முழுமையான உழைப்பை கொடுக்கணும். அவ்வளோதான். எப்போவுமே போட்டித் தேர்வுக்குள்ளே வந்துட்டோம், படிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா வெற்றியோ தோல்வியோ ஒரு கை பார்த்துடணுன்னு தான் இருக்கணும். நம்ம அது நேரத்துக்காக வெயிட் பண்ணி அதற்கப்புறம் அதற்குரிய வேலைப்பாடுகளை ஆரம்பித்தா நம்மளால் கண்டிப்பாக முடியாது.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு, சிலபஸ் வந்து நியூ சிலபஸ். இது வரைக்கும் படிச்சுட்டு இருந்தவங்க 0.5ல் விட்டவங்களாம் நமக்கு முன்னாடி இருப்பாங்க. இப்போ நமக்கு எந்த பயமுமே இல்லை. நியூ சிலபஸ்ன்னும் போது அவங்களும் புதுசாக தான் படிக்க போகிறாங்க, நீங்களும் புதுசாக தான் படிக்க போகிறீங்க. ஸோ இப்போ படிக்கிறத முன்கூட்டியே படிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அவங்களோட நீங்கள் முன்னாடி வந்து நிற்கலாம். ஓகேங்களா? இப்போ அவங்க படித்ததையே படித்து எழுதுனா தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு. ஆனால் இப்போ எல்லாருமே காமனாக ஆகிட்டோம். இப்போ காமன் ஆகும்போது அந்த டைமை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், நம்ம போட்டியில் ஜெயிச்சு வெளியே வரலாம். ஓகேங்களா? ஸோ இது அப்போ நம்ம வந்து என்ன பண்ணால் யூனிட் ஃபுல்லாக கவர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் திங்கிங்கை வந்து உள்ளே வளர்த்துக்கோங்க. நீங்களே உங்களுக்குள்ளே ஒரு கேள்வி கேட்டால் எக்ஸாம் வைக்காமல் இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக அதற்கான பதில் எக்ஸாம் வச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஒரு வருடம் வைக்கல அப்படின்றதுக்காக அடுத்த வருடம் வைக்காமலாம் இருக்க மாட்டாங்க. இந்த ஆண்டு கண்டிப்பாக பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடைபெறும். ஓகேங்களா? அதற்கான வேலைப்பாடுகள் நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதற்கான நோட்டிஃபிகேஷன் மே மந்த்து இல்லைன்னா ஜூன் மந்தில் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? கண்டிப்பாக நல்லா படிங்க. இந்த 3 மாதத்தை உங்களுக்கு ஏற்றவாறு பயன்படுத்தி கண்டிப்பாக தேர்வில் வெற்றி பெறணும்னு சொல்லி வாழ்த்து கூறுகிறேன். தேங்க்யூ டு ஆல் தி பெஸ்ட்.